சில நாட்களுக்கு முன் காட்டோட அந்த வானிலை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லா விலங்குகளும் மதிய நேரத்துல சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு தரையெல்லாமே அங்க அதிர ஆரம்பிச்சது. அப்போ எல்லாரும் பார்த்தாங்க, மோட்டு அப்படிங்கிற காண்டாமிருகம் வேக வேகமா ஓடி வந்துகிட்டு இருந்துச்சு. அது வேணுன்னு எல்லாரையும் ஏதோ பண்றதுக்காக சிரிச்சுக்கிட்டே வேகமா ஓடி வந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாரும் அதை பார்த்து அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஆனா ஆடு மட்டும் அங்கேயே பயந்து போய் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. காண்டாமிருகம் வேக வேகமா வந்து வழியில குறுக்க நின்னுக்கிட்டு இருந்த அந்த ஆட்டை வேகமா தூக்கி எரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் மோட்டு காண்டாமிருகம் ஒரு மரத்தை மோதிச்சு. அந்த மரமும் எகிரி போய் கீழே விழுந்துருச்சு. அத பார்த்து மோட்டு கேண்டா பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சது. எல்லா விலங்குகளும் ரொம்ப பயந்து போய் அந்த ஆட்டுக்கு பக்கத்துல வந்தாங்க. எல்லாரும் அத பார்த்தாங்க. ஆடு, உனக்கு ஒண்ணு ஆகலல்ல? அத கேட்டதும் ஆடு எழுந்திருச்சு நின்னுச்சு. அப்போ ரொம்ப கவலையா சொல்லுச்சு, அடி ஒன்றும் படல, ஆனா ரொம்ப வலிக்குது. ஏய், நீ பார்த்து ஓட மாட்டியா? அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா? நீ எப்போ பார்த்தாலும் இப்படிதான் பண்ற. யாராவது அப்பாவி கிடைச்சா போதும் அவனை அடிச்சு தூக்கிடுறது. அதுவும் இல்லாம தினமும் ஒரு மரத்தை பிச்சுக்கிட்டே இருக்க நீ. இதுல என்னோட தப்பு ஒன்றும் இல்ல. எனக்கு கடவுள் இந்த கொம்பை கொடுத்துருக்கால்ல, இதை வச்சுக்கிட்டு எவனாச்சும் அடிச்சு போடலன்னா, மரத்தை பிச்சு போடலன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க வேணா ஓடி போய் உயிரை காப்பாத்திக்கோங்க. உனக்கு எனக்கு 2 தந்தம் இருக்கிறது தெரியல போல. அதுவும் உன்னோட கொம்போட பெருசா இருக்கு. ஆனா எனக்கு யாராச்சும் அடிச்சு தூக்காம இந்த காட்டுல இருக்கிற மரத்தை பிச்சு காட்டை நாசப்படுத்துறதுக்கு தோணவே இல்லையே. உனக்கு மட்டும் எதுக்கு தோணுது? அது உன்னோட டென்ஷன். ஆனா இப்படி பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி சொல்லி அந்த கேண்டாமிருகம் அங்கிருந்து போயிடுச்சு. எல்லா விலங்குகளும் ரொம்ப கோவமா அதையே மறைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த குண்டு கேண்டாமிருகம் தினமும் நம்மளை குடும்பப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஏதாச்சும் ஒரு மரத்தை பிச்சு போட்டு காட்டை நாசமாக்குது. இதுகிட்ட இருந்து எப்ப விடுதலை கிடைக்குமா தெரியல. மான் அங்கிருந்த எல்லா விலங்குகளை விட ரொம்பவும் புத்திசாலி. அது யோசிக்க ஆரம்பிச்சது, அந்த காண்டாமிருகத்துக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு. ஒரு நாள் மான் அந்த ஆடு அப்புறம் யானை கூட காட்டுல சுத்திக்கிட்டு இருக்கும்போது அப்பா அவங்களுடைய பார்வை ஒரு குகை மேல போச்சு. இங்க பாருங்க, இந்த குகை எவ்வளோ பெருசா இருக்கு. இதுக்குள்ள எவ்வளோ இருட்டா இருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க எல்லாரும் அந்த குகை பக்கத்துல போனாங்க. குகையோட வாசல் வழியா உள்ள பார்த்தப்போ அது ரொம்ப ஆழமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அதுக்குள்ள ரொம்பவே இருட்டா இருந்துச்சு. அப்போ மான் பார்த்துச்சு, அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய பாறையும் இருந்துச்சு. அந்த குகையோட வாசலை விட கொஞ்சம் பெருசாதான் இருந்துச்சு அந்த பாறை. யானை, முன்னாடி பெரிய கல் இருக்கேன், நீ இத நகர்த்த முடியுமா? இது கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆனா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்பா. அப்படி சொல்லி யானை அந்த பாறை பக்கத்துல போச்சு. மெதுவா மெதுவா அத தள்ள ஆரம்பிச்சது. அப்ப அந்த பாறை அந்த குகையோட வாசல் பக்கத்துக்கு வந்த உடனே மான் சொல்லுச்சு, போதும் போதும், கொஞ்சம் நிறுத்து. அதோட குரலை கேட்ட உடனே யானை நிப்பாட்டிடுச்சு. பார்த்துக்கிட்டே இருங்க, அந்த குண்டு காண்டம் மிருகத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க போகுது. நீ சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட புரியலையா. அப்ப மான் அதுகிட்ட இருக்கிற ஐடியாவை எல்லார்கிட்டயும் சொல்லுச்சு. அது கேட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. சாயந்தர நேரத்துல எல்லாருமே அதே இடத்துல சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மறுபடியும் தரையெல்லாம் அதிர ஆரம்பிச்சது. அப்போ அவங்களுக்கு புரிஞ்சது, மூட்டு காண்டாமிருகம் வந்துகிட்டு இருக்குன்னு. எல்லாருமே ஒரு பக்கமா நின்னுட்டாங்க. அப்புறம் அந்த காண்டாமிருகம் இன்னொரு மரத்தை புடுங்கி போட்டுருச்சு. அதுக்கப்புறம் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அங்க இருந்த விலங்குகள் எல்லாருமே அது கூடவே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது ஷாக் ஆயிடுச்சு. என்னாச்சு? எதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? உனக்கு தெரியாதா குண்டா? காட்டில் புதிய காண்டாமிருகம் வந்திருக்கு. அது உன்கிட்ட சண்டை போடணுமா? இனிமே உன்னோட தொந்தரவு எங்களுக்கு இருக்காது. என்ன, என்னோட இடத்த அவன் பிடிச்சிருவானா?
நாங்கள் அவனை பார்த்துருக்கோம். அவன் உன்னை விட சக்திசாலி. அது மட்டும் இல்லை, அவன் உன்னை பயமுறுத்திய ஓட்டிடுவானா. அதை கேட்டதும் மோட்டு காண்டாமிருகத்துக்கு கோவம் வந்துருச்சு. அப்ப அது சொல்லுச்சு, அப்படியா? சரி, அவனுக்காக நான் இங்கேயே காத்திருக்கேன். இன்னைக்கு அவனை நான் கொல்லாம போக மாட்டேன். அதை கேட்டு எல்லா விலங்குகளும் பயங்கரமா சிரிச்சாங்க. அப்போ மான் சொல்லுச்சு, எங்களுக்கு அதோட குகை தெரியும். உனக்கு தைரியம் இருந்தா சொல்லு, நீ அவன்கிட்ட சண்டை போட தயாரா? தயார். உங்களுடைய அந்த காண்டாமிருகம் எங்க இருக்கு சொல்லுங்க. என்ன அது பயமுறுத்தி துரத்துமா? அதை கேட்டதும் எல்லா விலங்குகளும் ஒருத்தங்க பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுடைய ஐடியா வேலை செய்யுது அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அந்த காண்டாமிருகத்தை கூட்டிக்கிட்டு அந்த குகையை நோக்கி போனாங்க. என்ன, நீ அவனை கூப்பிடுறதுக்கு பயப்படுறியா? அதை கேட்டது மோட்டுவுக்கு கோவம் வந்துச்சு. அந்த வாசல்ல நின்னு அது சத்தமா கத்துச்சு. டேய் காண்டா, உனக்கு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி வாடா. அது அப்படி சொன்ன உடனே அதோட குரலே அந்த குகைக்குள்ள இருந்து எதிரொலியா வெளியே கேட்டுச்சு. டேய் கேண்டா, உனக்கு தைரியமா இருந்தா ஏன் முன்னாடி வாடா. பாத்தியா, உன்னை விட சத்தமாவ எப்படி கூப்பிடுறான்னு. உள்ள போறதுக்கு உனக்கு பயமா இருக்குல்ல? இப்பவே உள்ள போய் அவனை முடிச்சிட்டு வெளியே வர்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் யாரை பார்த்து யார் பயப்படுவாங்கன்னு. அப்படி சொல்லி மோட்டு காண்டாமிருகம் அந்த குகைக்குள்ள வேகமா போயிடுச்சு. அப்ப மான் யானை கிட்ட சொல்லுச்சு, யானை என்ன, சீக்கிரமா போய் அந்த கல்லை எடுத்து இந்த குகையை மூடுங்க. மான் சொன்னதை கேட்டு யானை வேகமா போய் அந்த பாறையை மெதுவா தள்ள ஆரம்பிச்சுது. மோட்டு கோவத்துல குகைக்குள்ள பாதி தூரம் வரைக்கும் போய் இருந்துச்சு. பாவம், போக போக இருட்டு மட்டும்தான் அந்த குகைக்குள்ள இருந்துச்சு. எங்கடா இருக்கு? நான் இப்போ உன் குகைக்குள்ள வந்தாச்சு. ஏண்டா முன்னாடி வரமாட்டேங்கிற? எங்கடா இருக்கு? நான் இப்போ உன் குகைக்குள்ள வந்தாச்சு. ஏண்டா முன்னாடி வரமாட்டேங்கிற? அப்போ மறுபடியும் அதோட குரல் அதுக்கே எதிரொலியா கேட்டப்போ அதுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. எல்லாருமா சேர்ந்து அதை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு. அதுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. அது வேகமா குகை விட்டு வெளியே வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள யானை அந்த பாறையை தள்ளி அந்த வாசலை நோக்கி கொண்டு போயிடுச்சு. மோட்டு ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு அந்த வாசலை நோக்கி வந்தான். ஆனா அது அங்க வரதுக்குள்ள அந்த குகையோட வாய் மொத்தமா மூடப்பட்டிருந்துச்சு. ஆனா அது கோவத்துல அதோட முழு சக்தியையும் பயன்படுத்தி அந்த பாறையை மோதிச்சு. ஆனா அந்த பாறை கொஞ்சம் கூட அசையல. இத தள்ளணும், தள்ளி போடணும். உன்னால முடியும், தள்ளு. நீங்க எல்லாரும் என்னை ஏமாத்தி பெரிய தப்ப பண்ணிட்டீங்க. டேய், இந்த குகையிலிருந்து வெளியே வந்தா அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசு. அப்படி சொல்லி எல்லா விலங்குகளும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அட சபாஸ்டா, இன்னைக்கு உன்னால இந்த குண்டு காண்டாமிருகத்துக்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிருச்சு. ஓமோ ஓமோ, உன்னோட புத்திசாலித்தனத்தால நல்லது பண்ணிருக்க. மான் சிரிச்சுது. அதுக்கப்புறம் சொல்லுச்சு, நீங்க மட்டும் உதவி பண்ணலன்னா என்னோட புத்திசாலித்தனத்துக்கு மதிப்பே இருக்காது. சரி வாங்க, இங்கிருந்து நாம போயிடலாம். ஆமா, இங்கிருந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. உள்ள மாட்டிக்கிட்டு இருந்த மோட்டுவுக்கு மொத்தமா இருட்டா இருக்கிறதுனால எதுவுமே அதோட பார்வைக்கு தெரியவே இல்ல. அது அங்க இங்கன்னு சுத்தும் போது இடிச்சு அதோட தந்தத்துல காயங்களை ஆயிக்கிட்டு இருந்துச்சு. அன்னையில இருந்து அந்த குகையை விட்டு அதால வெளியே வரவே முடியல. எல்லா விலங்குகளும் ரொம்ப அமைதியா அந்த காட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க.